வணக்கம் நண்பர்களே. பெண்களுக்கு ஜூலை மாதம் 2500 ரூபாய் கொடுக்கப்படுமா? பல ஊடகங்கள் இதை பத்தி எழுதிட்டாங்க. ஆனா அரசு சார்பில் அந்த எந்த விதமான இண்டிகேஷனும் கொடுக்கல. ஆனா நிச்சயமா பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் கொடுத்து விட வேண்டும் என்று திரு விஜய் தலைமையிலான அரசு உறுதியுடன் இருக்கிறது. ஆனா எப்போ அப்படின்னு தெரியல. அநேகமா ஜூலை மாதமாக இருக்கலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன. ஏன்னா ஆட்சிக்கு வந்து 2 மாசம் ஆச்சு. 2வது மாசம் முதல் மாசம் வந்த உடனேயே வழக்கமாக கொடுக்கப்படுகின்ற 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி 2வது மாதம் ஜூன் மாதமும் கொடுக்கப்பட்டு விட்டது. 2500 ரூபாய் எப்போ வரும் எப்போ வருங்கிற எதிர்பார்ப்பு பெண்கள் கிட்ட அதிகமா இருக்கு. அதுக்கான கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் திரு விஜய் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட நாள் சொன்னார். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிதி ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு, கஜானா காலி ஆயிருச்சு, எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னார். அது தொடர்பா வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்னு சொன்னார். வெள்ளை அறிக்கையா அப்படின்னு சொன்ன உடனேயே பல கட்சிக்காரங்களுக்கு, முக்கியமாக முன்பு ஆட்சியில் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அதுல என்ன அதிர்ச்சி அப்படின்னு நீங்க கேட்கலாம். முக்கியமாக எப்படி நிதி நிர்வாகம் செய்யப்பட்டது, ஒரு வீடுனா வர்ற காசை எப்படி செலவு பண்றது, அடுத்த மாசம் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்துறது, வருமானம் என்னங்கிற கணக்கை வகுப்பது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது சரியாக கடந்த ஆட்சிக்காரர்கள் செய்தார்களா என்பதை அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அப்படின்னா அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன இருக்கும், இனி வரப்போற காலத்தை எப்படி நிதி நிர்வாகம் செய்ய போறாங்க, திரு விஜய் தலைமையிலான அரசு எப்படி நிதி நிர்வாகம் செய்ய போகுது அப்படிங்கிறத காண்பிக்க போகுது. முக்கியமாக பெரிய செலவா இப்ப இருக்கிறது என்னன்னா, மகளிருக்கான அந்த 2500 ரூபாய் உதவி தொகை. அந்த தொகையை கொடுக்கறதுக்கு வரைமுறைகள் வரலாம் அப்படிங்கிற பேச்சு இருக்கு. யாருக்கு கொடுக்கிறது அப்படிங்கிற நிலைமையும் இருக்குங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எல்லாருமே பெண்கள் எதிர்பார்த்துட்டாங்க. இப்ப எதிர்பார்ப்புல இருக்காங்க. அரசு கொடுக்கல அப்படின்னா ஏமாற்றம் மிஞ்சும். கடந்த ஆட்சியில 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. வாங்கியவர்களே நிறைய பேர் திமுகவுக்கு ஓட்டு போடல, வாங்காதவர்கள் திமுகவுக்கு ஓட்டே போடல அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில சரியான கணக்கு வழக்கு பார்த்துட்டு தான் அந்த முடிவை திரு விஜய் தலைமையிலான அரசு எடுக்கும் அப்படின்னு தெரியுது. முக்கியமாக அரசுக்கு வருகின்ற வருமானத்தை பெருக்குவது எப்படி, அது முக்கியமான ஒரு அம்சமாக இந்த அரசுக்கு, திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிறது எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மதுபான விற்பனை நிறுவனங்கள் யாருக்கோ கொடுத்துட்டு இருந்தது. யாருக்குன்னா பல கட்சிகளுக்கு, முன்பு இருந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த தொகையை அரசுக்கே கொடுத்தரணும் அப்படின்னு உத்தரவு வந்துருச்சு. இதன் மூலம் அரசுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாயிலிருந்து 3000 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசோடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த ஆட்சி காலங்களில் இருந்த, முக்கியமாக கடந்த திமுக அரசுல கொடுக்கப்பட்ட டெண்டர்கள்ல எந்த அளவுக்கு அல்லது கமிஷன் வாங்கப்பட்டதா அப்படின்னு ஆராய்ச்சி செய்யறதற்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுருச்சு. முக்கியமா என்ன செய்வாங்க அப்படின்னா, டெண்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல ஒரு 15, 20, 25% அளவுக்கு ஆளுகிறவர்களுக்கு போவதாக சொல்லப்படும். உண்மையில சொல்லப்பட்டது அது போச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரகசிய ஆய்வுக்குழு ஆய்வு செய்து ஒரு முடிவை எடுக்கும். உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் யார் கொடுக்குறாங்களோ அவங்க கேட்காட்டி கூட கணிசமான அம்சங்களை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. தொகையா சேர்ப்பாங்க, இல்ல பொருளா சேர்ப்பாங்க. பல்வேறு விதங்கள் இருக்கு சேர்க்கறதுக்கு, பல்வேறு இடங்கள் இருக்கு சேர்க்கறதுக்கு. ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்திலேயே யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கான்ட்ராக்ட் கொடுத்தாவே அதுல இருந்து ஒரு சின்ன கமிஷனை கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான வரும்படி அல்லவா, பெரிய அளவுக்கான லேவாதேவி அல்லவா. முக்கியமா பாருங்க, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ரோடு போடுறாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 3 கோடியிலிருந்து 4 கோடி கமிஷனா போச்சு அப்படின்னா அந்த ரோடு தரமா இருக்குமா? அந்த 3 கோடி இருந்ததுன்னா தரமாவும் ரோடு போடலாம், இன்னும் நீளமாவும் போடலாம் இல்லையா? இப்படிதான் மக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்கள், நல்ல அம்சங்கள் எல்லாமே அரசியல்வாதிகளால் தனக்கு சாதகமாக பயன்படுத்தப்பட்டன. இவங்க தான் செஞ்சாங்க, அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லல. திமுக, அண்ணா திமுக 2 பேருமே செஞ்சாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க.
இந்த அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில் டெண்டர்கள் கொடுக்கப்பட்டதில் முறைகேடுகள் இருந்ததா அப்படின்னு ஆராய்ச்சி செய்யறதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஊழல்கள் நடந்திருந்தா அதன் மேல நடவடிக்கை எடுக்கப்படும். இனிமேல் ஊழல் நடைபெறாமல் தடுக்கப்படும். அதன் மூலம்தான் அரசாங்கத்துடைய படம் அரசாங்கத்துக்கே வருவதற்கு சரியான நடைமுறைகள் கொண்டு வரப்படும். திரு விஜய் என்ன செய்தாலும் ட்ரெண்டிங் ஆயிருதுங்க. உங்களுக்கு தெரியும், லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் காஷ்மீர்ல ஒரு தீவிரவாத நடவடிக்கையின் போது காயப்பட்டாரு. அவர் முதலமைச்சர் திரு விஜய் குடும்பத்தோட சந்திச்சாரு. அவருடைய லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்துடைய குழந்தையை திரு விஜய் எடுத்து கொஞ்சியது இன்னைக்கு முழுக்க ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. என்ன பண்ணாலும் ட்ரெண்டிங் ஆகுது. என்னங்க இதுக்கு முதல்ல இருந்த முதலமைச்சர்லாம் ட்ரெண்டிங்கே ஆக முடியலையே, இப்படி ஒரு ட்ரெண்டிங் ஆகுறாரு. என்னங்க தாவேக்கா ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே ஷார்ட்ஸ் ரீலும் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிக்காரங்களும், திமுக தலைவர் ஸ்டாலினும் அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நிறைய ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரீல்ஸ்ல எதை போடணுங்கிறது இருக்கு இல்லையா, இவங்க பேசுற பேச்சு எல்லாமே ரீல்ஸா ட்ரெண்டிங் ஆகாது இல்ல. பாருங்க, அந்த குழந்தை எடுத்து திரு விஜய் கொஞ்ச நேரம் அது இந்தியா ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆகி போச்சு. ட்ரெண்டிங் ஆகிறதுக்கும் ஒரு டெக்னிக் தேவைப்படுது இல்ல, அதெல்லாம் ரூம் போட்டு திங்க் பண்ணலாம் வராதுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு விஜயை மையமாக வைத்துதான் அரசியல் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அண்ணா திமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு வந்து சேர்ந்த எம்எல்ஏ மரகதம் குமரவேல் ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு பண்ணாங்க. அதுல ஏராளமான ஆயிரக்கணக்கானவர்கள் தாவேக்கால வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் சி.வி. சண்முகம் திரு எடப்பாடி பழனிசாமி எதிராக கடுமையா பேசினார். அநேகமா ராஜினாமா பண்ணிடுவாருங்கிற மாதிரி தெரியுதுங்க. அதே மாதிரி விஜயபாஸ்கர் வச்சு செஞ்சுட்டாருங்க. சொந்த கட்சிக்காரங்களே துரோகின்னு சொல்ற ஒரு தலைவர் இருப்பாரா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிய நல்லா வச்சு செஞ்சுட்டாரு. அநேகமா அவரும் ராஜினாமா பண்ணிடுவாருங்கிற மாதிரி தெரியுது. அப்படியே அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒருவேளை தாவேக்காவுக்கு வரலாம், வருவாங்க, இதெல்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லாம மதிமுக இருக்கிற 2 எம்எல்ஏக்கள், என்ன அப்படி கம்மியா சொல்லிட்டீங்க, 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்துல நின்னதுனால மன உளைச்சல் அடைஞ்சாங்க அப்படின்னு திரு வைகோவும் துரை வைகோவும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் ராஜினாமா செஞ்சுட்டு தேர்தலை சந்திப்பாங்கங்கிற மாதிரி தெரியுதுங்க. அவங்க தாவேக்கா அணியில சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் பதவி கேரண்டிங்கிற மாதிரி சொல்லுது. முதல்ல அண்ணா திமுகவை மொத்தமா காலி பண்ணும், திமுகவை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணும். இதுதான் தாவேக்காவோட டெக்னிக்கு. அந்த டெக்னிக்ல ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.